பேரன்புமிக்க தெய்வீக அன்பர்களே, வடசபரியில் குழந்தை மணிகண்ட சாஸ்தாவினுடைய ஆலயத்தில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த யூடியூப் சேனலின் வாயிலாக பல காரியங்களை சொல்வதற்கு உரிய நல்வழிகள் சொல்ல இருக்கின்றோம். அது வாழ்க்கையில் நமக்கு பயன்பாடாக நல்ல வளர்ச்சியில் தெய்வீகத்தினுடைய தன்மையில் நம் இல்லங்களில் தீயவைகள் அகன்றோட நன்மைகள் பெருக, பில்லி சூன்யம் ஏவல் என்று சொல்லக்கூடிய தீய அசுர சக்திகளிலிருந்து நாம் விடுபட ஒரு சில காரியங்களை சொல்ல உள்ளோம். அவைகளை வைத்து நீங்கள் பின்பற்றுங்கள், நன்மை பெறலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை செய்து கொண்டு வந்தால் நமக்கு நன்மைகள் பிறக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் தலவாசகாலில் ஒரு தேங்காயை உடைத்து வைத்து அந்த தேங்காயில் பச்சை கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றவும். 2 பக்கமும் 2 தேங்காய் வச்சிருக்கோம். வலதுபுறம் கண்மூடி, இடதுபுறம் அதன் முகவாய் 2 பக்கங்களிலும் 2 தேங்காய்களை வைத்து பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றவும். தீபம் ஏற்றிய பின்பு தலவாசகாலில் ஒரு எலுமிச்சங்கனியை வைத்து நசுக்கவும். பிறகு தீயவைகள் நம்மை வீட்டை விட்டு அகன்று ஓட, லட்சுமி கடாட்சம் பெருக, வெற்றிவேர், 2 மிளகு, அன்னாச்சிப்பூ இவைகளை கொண்டு ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்து அந்த பாத்திரத்தில் நீரில் இந்த 3 பொருட்களையும் போட்டு கொதிக்க வைக்கவும். கொதிக்க வைக்கும்போது மூடி கொதிக்க வைக்கவும். மூடியை கொதிக்க வைத்த பிறகு, கொதித்து விட்ட பிறகு அதில் நீங்கள் நடுஹால் அதை கொண்டு வந்து திறக்கும்போது பச்சை கற்பூரத்தை போடவும். 2 ஏலக்காயை நசுக்கி போடவும். போட்ட பிறகு அதில் வாசங்கள் அனைத்து இடத்திலும் பரவும்போது அந்த வாசத்தின் வாயிலாக தீயவைகள் அகன்றோடும், நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க இன்பமுடன், வாழ்க சுகமுடன் என்று சொல்லி வளமோடு வாழ வழியை சொல்கின்றோம். அதை கேட்டு பின்பற்றுங்கள். நலம் பெறுங்கள். நலம் பெற்று இன்பமோடு வாழுங்கள். கஷ்டங்களை நீக்குங்கள். இதுவே வடசபரி குழந்தை மணிகண்ட சாஸ்தாவின் ஆசீர்வாத சொற்கள்.